கணித திறன்ல வரக்கூடிய இருந்தா போல வரக்கூடிய வினா அந்த வயது சம்பந்தமான வினா. அதை வயதை வைத்து விகிதத்தோட சம்பந்தப்படுத்தி கேள்வி கேட்பான். வயதை விகிதத்தோட சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி கேட்பான். அப்ப இதை நம்ம பல மெதட்ல செய்யலாம், பல முறையில செய்யலாம். என்றாலும் எவ்வளவு ஃபாஸ்டா கேள்வியை வாக்கி ஆக மேக்சிமம் ஒரு 10 செகண்டுக்குள்ள விடைய போடுற முதலாளி பாருங்க. தாய் ஒருவரின் வயது அவரின் மகனின் வயது போல 4 மடங்காகும். இன்னும் 5 வருடங்களின் பின்னர் அந்த தாயின் வயது மகனின் வயதை போல 3 மடங்காகும். அவ்வாறெனின் தாயின் தற்போதைய வயது எத்தனை? தாயுடைய தற்போதைய சொல்ல தற்போதைய சொல்லா நிலை பண்ணிக்கோங்க. தற்போதைய வயது எத்தனை? சரியா? சரியா சரிங்க. முதலா பார்ப்போம். கேள்வி பேப்பர் பக்கத்துல வச்சு கொடுங்க. யார ஒப்பிடுறாங்க? தாய்க்கும் மகனுக்கும் ஒப்பிடுறாங்க. அப்ப தாய்க்கும் மகனுக்கு ஒப்பிடக்குள்ள என்னங்க, தாயோட வயது மகண்ட வயது 4 மடங்காம். மகண்ட நம்ம ஒரு பங்கு எடுத்தோம்னா தாயோட 4 பங்கு, 4 மடங்கு சொல்றோம். இது தற்பொழுது. சரி, தற்பொழுது 5 வருடங்களுக்கு பின்னர். அப்ப 5 வருஷத்துக்கு பின் தாயுடைய வயது மகனின் வயதை போல 3 மடங்கு. தாயோட வயது மகண்ட வயதை போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. மகண்ட வயது ஒரு பங்கு எடுத்தோம்னா தாயோட வயது 3 பங்கு. 5 வருடத்துக்கு பின்னர். கேள்வி என்ன? தாயுடைய தற்போதைய வயது என்ன? தாயுடைய தற்போதைய வயது என்ன? இந்த 4 பங்கு வயது என்ன? இதான் கேள்வி. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? தற்போதைய வயது கேட்கான். அப்ப நாம் அதன் பங்கு எக்ஸ் எடுப்போம். 4x, இது 1x எடுப்போம். இது 1 மடங்கு, இது 4 மடங்கு தற்போது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், 5 வருஷத்துக்கு பிறகு என்ன விகிதம்? 1க்கு 3வா? அவங்களுக்கு விகிதத்துக்கு இடையில அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். எத்தனை பங்குன்னு பார்க்கணும். 3க்கும் 1க்கும் இடையில வித்தியாசம் 2 பங்கு. எப்ப 2 பங்கு? 5 வருஷத்துக்கு பிறகு 2 பங்கு. 5 வருஷத்துக்கு பிறகுதான் 2 பங்கு வித்தியாசம். இப்ப என்ன செய்யற ஷார்ட்கட்டா? குறுக்கால பிள்ளைகள் பெருக்கி விடுற. 4x 1 அளப்பீங்கன்னா 4x தான். 1x 3 அளப்பீங்கன்னா 3x தான். குறுக்கால பெருக்கி வார வித்தியாசம் இருக்குவா? இந்த குறுக்கால பெருக்கி வார வித்தியாசம் இந்த முன்னர் பின்னர் சொல்லுவான். 5 வருடத்துக்கு முன்னர் பின்னர் அப்படி சொல்லுவான். அதுக்கும் அது புறவு வரக்கூடிய வித்தியாசத்துல பெருக்கத்துக்கு சமனாயிருக்கும். அதாவது I2 இந்த 5க்கும் 2க்கும் சமனாயிருக்கும். இது 2ஐயும் பெருக்கி வார விடைக்கு சமனாயிருக்கும். என்ன வச்சுக்கோள், சாம்பார் எடுக்கலாம். ஆனா இப்படி செய்யப்படல. அப்ப 4x 3x போனா 1x, I2 10. அப்ப 1x எத்தனை? 10. 10 வருடம். அப்ப தாயுடைய தற்போதைய வயது 4x வா. அப்ப 4x என்றா 4 தர 10 எத்தனை பிள்ளைகள்? 40 வருடங்கள். விடைய மார்க் பண்ணி கொடுங்க. 40 வருடங்கள் வரும். 1x 10 என்றால் தாய்க்கு 4x 40 வருடங்கள். விடைய மார்க் பண்ணி கொடுங்க. அப்ப என்ன சொல்றவாண்டா, இதுல குறுக்கு பெருக்கம் செய்யணும். இப்படி குறுக்கால பெருக்கணும். இப்படி பெருக்க வர இவங்களுடைய அந்த வித்தியாசம் இந்த 2ஐயும் பெருக்க வர விடைக்கு பிடிக்கும் சமனாயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க பிள்ளை.
சரியா? இதை வச்சுக்கணும். அப்ப வயது சம்பந்தமான கேள்வி அப்படியோ நிறைய இருக்கு. நான் 2 செஞ்சு விடுறேன். 1 2 3 4 5 6 7 7 வரையும் இந்த வயது தொடர்பான வினாக்கள் தான். இந்த 7 வரையும் வயது தொடர்பான வினாக்கள் தான் வருது. அப்ப நான் வச்சுக்கணும். இப்ப இந்த ஆன்சர் தந்திருக்க. இப்ப நான் கண்ட மெரிட் வந்து ஆன்சர் தராமொட்ட கண்டுபிடிக்கிற மெரிட். அப்ப அதை விலங்க படிச்சுட்டேன். ஆனா இந்த கேள்வி எந்த அளவுக்கு சுபம் என்றால் 4 விட தந்திருக்கான். 25 30 35 40 அதை ஒவ்வொன்றா போட்டு போட்டு நம்ம காணலாம். பிரச்சனை இல்லை. ஆனா ஆன்சர் தந்து கேட்கிற கேள்விக்கு ஆன்சரை வச்சான் காணணும். ஆனா மொத்தம் 7 கேள்வி இருக்கே, அதுல முதலாவது கேள்விக்கு மட்டும்தானே ஆன்சர் தந்திருக்கேன். மிச்ச 6 கேள்விக்கு ஆன்சர் தரல. அப்ப நீங்க எல்லாத்தையும் இந்த ட்ரிக்ல நீங்க பழகி கொள்ளுங்கன்னா இதை விளங்க படித்து விட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சரை வச்சு செய்யலாம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு தாயிட வயது நம்ம 25 எடுத்தோம்னா 4 பிரிச்சு ஒரு பங்கு மகண்ட வயசு தசத்துல வரும். அப்ப 25 விட வராது. தாயிட வயசு தற்போது வயசு 30 எடுத்தோம்னா 30 4 பிரிச்சு ஒரு பங்கு வரக்குள்ள அதுவும் தசத்துல வரும். எல்லாம் வரும். 40 மட்டும் பாருங்க. 40 4 பிரிச்சு ஒரு பங்கு 10. சரியா? பொருந்தி போ. அப்படி சும்மா என்ன, அதுக்கு 10 செகண்ட் தேவை. ஆன்சரை வச்சு ஆன்சர் ஒரு 5 செகண்டுக்குள்ளே விஷயத்தை பார்த்து இப்படியே போட்டுடலாம். 2 மினிட் நான் வச்சுக்கணும். இனி 2ஆவது கேள்வி பார்ப்போம். 2ஆவது கேள்வி பார்ப்போம். மிச்சம் 5 கேள்வி நீங்க செய்யல. ஒரே டைம் திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண தேவை.